ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்முள் இருக்கும் ஒரு மகா சக்திங்க. சரிங்களா? அதை நம்ம உணர்றதே இல்லை. நம்முள் இருக்கிற அந்த மகா சக்தி என்ன, அதை நம்ம உணர்ந்துட்டோம்னா அது நம்ம என்னென்னலாம் பண்ணும், நம்ம லைஃபு எந்த மாதிரிலாம் மாற்றத்துக்கு கொண்டு போகும், அதெல்லாம் நம்ம பார்த்துடலாங்க. சரிங்களா? வாங்க நம்ம டாபிக் போகலாம். நம்முள் இருக்கும் மகா சக்தி அது எதுங்க? நம்ம உயிர் தாங்க. சரிங்களா? எல்லா சித்தர்களும் அந்த உயிரை என்னன்னு சொல்கிறாங்க, ஜீவன் சிவனானான் அப்படின்னாங்க. நான் சிவம்னா அதை விட்டுருங்க, அது ஒரு தன்மை, அது ஒரு உணர்வு நிலை. சரிங்களா? இங்கே சிவன் முருகன் நம்ம அந்த மாதிரி நம்ம எதுவும் கொண்டு போக வேண்டாம். சரிங்களா? இது ஒரு உயிர் தன்மை, அது ஒரு உணர்வு நிலை, ஒரு உன்னதமான உணர்வு நிலைங்க. அதுக்கு பேர் நம்ம சிவம் வச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு பேரெல்லாம் பிரபஞ்சன் வச்சுக்கலாம். சரிங்களா? இயற்கைன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான். அந்த ஒரு நம்பிக்கை போதும். சரிங்களா? நம்ம கிறிஸ்டியானிட்டியில் நம்ம ஜீசஸ் சொல்கிறோம். சரிங்களா? முகமது நபிகள் அப்படிங்கிறோம். நமக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது, அந்த நம்பிக்கை போதுங்க. வேறு எதுவும் வேண்டாம். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நம்ம இல்லை, நம்ம ஒன்றும் இல்லை, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அதுக்கு இந்த பேர் நம்ம கொடுக்குறோம், இந்த பிரபஞ்சன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பேர் வருதோ அது வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் அந்த இதுதான் நம்ம எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த மகா சக்தியை நம்ம உணர்ந்து உள்வாங்கிட்டோம்னா நமக்குள்ளே எண்ணிலடங்க மாற்ற பாருங்க. சித்தர்களில் எப்படி இந்த அருளை பெற்றாங்கன்னா அதுதான். அவங்க தன்னை தான்னு நினச்சிக்கல, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மகா சக்தியோட தொடர்புலேயே இருந்திருக்காங்க. நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறும் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, அந்த சக்தி தான் எனக்குள்ளே இருக்குது, அந்த சிவம் தான் சிவமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அதை உணர்ந்துட்டாங்க. அந்த பிரம்ம நிலையை உணர்ந்துட்டாங்க. அந்த பிரம்மத்தை அவங்க உணர்ந்தனால தான் அவங்க சித்தர்கள் ஆனாங்க. சரிங்களா? நம்ம இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நம்ம என்ன தேவையோ அதை நம்ம அடையணுங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. சரிங்களா? நிம்மதி தேடி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணப்பட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த நிம்மதி நமக்கு வேணும். அந்த நிம்மதி நமக்கு வேணும்னா நம்ம என்னங்க பண்ணணும்? அந்த உணர்வு, அந்த சிவம், அந்த உணர்வு நம்ம உணரணுங்க. அந்த பிரபஞ்சன், இயற்கை, நமக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது அப்படின்னு அந்த நம்பிக்கை, திடமான ஒரு நம்பிக்கை. சரிங்களா? அந்த தன்மையை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். நமக்கு மேலே நம்ம சக்தி இருக்குது, அது நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை உணர்ந்து பாருங்கள். உணர்ந்துட்டிங்கன்னா நமக்குள்ளே ஒரு எண்ணிலங்க ஒரு மாற்றம், ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு நம்பிக்கை வருங்க நமக்கு. நீங்கள் அதை உணர்ந்து பாருங்கள். நமக்குள்ளே அந்த சக்தி இருக்குது, நாம தான் அது அப்படின் போது நம்ம எதுக்கு நம்ம கவலை, பிரச்சனை, துன்பம்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு அதை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம், பயப்பட வேண்டாம். எனக்கு அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், ஒரு திடமான நம்பிக்கை வைங்க. நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உடனே கிரியேட் ஆகுங்க. அந்த உணர்வு நிலைக்கு நீங்கள் போகணுங்க. அதுக்காக தான் நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் அதை தேடி தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒரு உன்னதமான இறுதி நிலைங்க. சரிங்களா? அதை நீங்கள் உணர்ந்துருங்க ஃபஸ்ட்டு. நமக்குள்ளே அந்த உயிர் இருக்குதுனாவே அந்த இறைவனோட தொடர்பு இருந்தால் மட்டும் உயிர் இருக்குது. அந்த இறைவனோட தொடர்பு இல்லைன்னா இறந்துருவோம். இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா நம்ம இறைவனோட தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நம்ம இருக்கணுங்க. அந்த நம்பிக்கை, இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்மளை காப்பாற்றுவார், அந்த சுப்ரீம் பவர் எனக்கு இருக்குது, எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அந்த நம்பிக்கை, திடமான நம்பிக்கை நமக்கு வேணும். என்ன தான் பார்த்துக்கலாம், அவன் இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு வேணுங்க. நீங்கள் அந்த மாதிரி நம்பிக்கையோடு இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி, நம்ம என்னோட சக்தி நமக்குள்ளே வருங்க. நீங்கள் அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது நம்ம அந்த சுப்ரீம் பவரோட நம்ம எப்போயுமே கனெக்டில் இருப்போம். நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வர விடுவாங்களா? விடமாட்டாங்க. நம்ம எப்பயுமே அந்த நம்பிக்கையை விட்டுட்டு அதை விட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் அதுதாங்க. நம்ம கடவுளை வெளியே தேடுறோம், உள்ளே தேடுறதில்லை. உள்கடைன்னு சொல்கிறாங்க. கடவுள் நமக்குள்ளே தான் இந்த கடவுள் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க சித்தர்கள் எல்லாமே. அதை நம்ம மறந்துட்டு வெளியே கோயிலாக போய் தேடிட்டு இருக்கிறோம்.
கோயில்னு என்னங்க, அந்த தன்மையை உணர்றது தான். அதுக்கு தான் கோயில் கட்டி வச்சாங்க. அவங்க உள்ள உணர்ந்த நிலையை வெளிப்படையாக காட்டினது கோயில். பட் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நாங்கள் அதை நம்மளே உணர்ந்துடலாம். நம்ம தான் இந்த சிவம், நம்ம தான் இந்த பிரபஞ்சம், நம்ம தான் இந்த இயற்கை சக்தி, எல்லாமே எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது. பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் அண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க என்ன சொன்னாங்க? அதுதான் நாம தான், அது நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை உணர்ந்துட்டிங்கன்னா நமக்கு கவலை துன்பம் எதுவுமே இல்லைங்க. அந்த நீங்கள் உணராத நிலை தான் உங்களுக்கு கவலை துன்பம் பயம் எல்லாம் வருது. நீங்கள் அதை உணர்ந்துட்டிங்கன்னா நான் தான் அந்த சிவம் நமக்குள்ளே இருக்குது, நான் தான் சிவம், எனக்குள்ளே அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார் எல்லாமே அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. திடமான நம்பிக்கை வைங்க. எனக்குள்ளே அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், நான் ஒன்றுமே இல்லை, அவர் தான் நீ வழிநடத்துவார் நம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு பயம் கவலை துன்பம் நமக்கு எப்பயுமே வராதுங்க. இந்த இதை அந்த உணர்வு நிலையை விட்டுட்டு நம்ம வேறு பக்கம் நிலையில்லாத வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோங்க. நிலையானதை பற்றி நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா எனக்கு வேறு வழியில் நீ தான் எனக்கு கதி அப்படின்னு நீங்கள் அவரை பிடிச்சிட்டிங்கன்னா அவர் உங்களை வழிநடத்துவாருங்க. அடுத்து நீங்கள் இதை மட்டும் உணர்ந்து நம்பிக்கையோடு இருந்து பாருங்களேன், அடுத்து நடக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாமே அற்புதம் தாங்க நடக்கும். நம்ம நம்பிக்கை வைக்கிறது இல்லை, திடமான நம்பிக்கையை வச்சு பாருங்கள். எனக்கு அவர் இருக்கிறாரு, அவர் பாதுகாப்பார், எனக்கு அவர் தான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையோடு வச்சு பாருங்கள். நடக்கிறதுக்கு எல்லாமே மிராக்கிள் தாங்க நடக்கும். சரிங்களா? அந்த உயிர் தன்மையோட எப்பயுமே உணர்வு நிலையோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கு மெயின் காரணம் நம்ம என்ன தெரியுமாங்க? முக்கியமான காரணம் நேரமாக எழுந்திரிக்கணுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும். அப்போ தான் நம்ம பிரம்மத்தை தொடர்பு கொள்ள முடியும். சரிங்களா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த உயிர் தன்மையோடு எப்பயுமே தொடர்புடுங்க. நான் ஒன்றுமே இல்லை. அந்த நான் சொல்லும்போது தாங்க அந்த பிரம்மத்தோட தொடர்பு விட்டு நம்ம போகிறோம், விட்டு விலகிறோம். அந்த நான் தன்மையில் எப்போ அழியுதோ, நான் அப்படிங்கிறது செத்து போகும்போது, நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த பிரம்மத்தோட கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம இறை உணர்வுலேயே இருப்போங்க. இதுதாங்க இன்னைக்கு டாபிக். இதுதான் அந்த மகாசக்தி நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த தொடர்புல நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னுட்டு அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, அந்த இறை மட்டும்தான் இருக்குது, அந்த பிரபஞ்சம் மட்டும்தான். பிரபஞ்சத்தோடு நம்ம ஒரு தொடர்பு, அவ்வளோதான். இதை மட்டும் வச்சுங்க, நம்ம இறையினோடலே எப்பவுமே இருப்பாங்க. இந்த உலகில் வாழும் எல்லா உயிர்களும் முற்று வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் முற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. குருவே சரணம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் த சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.